வணக்கம். நான் லாவண்யா தமிழ். முதல்ல இந்த ஷோ பத்தி கண்டிப்பா பேசியே ஆகும். தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேஷ்டி சட்டையில அழகா ஷோக்கு வந்திருந்தாரு. ராஜரத்ன ஸ்டேடியம்ல இந்த விருது வழங்க ராஜரத்ன ஸ்டேடியம் இந்த பதக்கம் வழங்க நடந்தது. இதுல சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல உள்ள அர்த்தமும் அது என்னன்னுப்பா, அது என்ன அப்படின்னா, முதல்ல அவர் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த பெரேட் மாதிரி அந்த ஜீப்ல என்ன மாதிரி அப்படியே ரவுண்ட் போயிட்டு வரும். அந்த டைம்ல பின்னாடி வந்து இங்கிருந்தோ குரல், குழந்தையோட குரல், விஜய் மாமா கத்துனதும் அவன் அந்த இடத்துல இருந்து திரும்பி பார்த்து இந்த குழந்தைக்கு பாய் காட்டு. அடுத்த விஷயம், போயிட்டு வந்து உட்கார்ந்துல இருந்து அப்படின்னு யோசனையே இருந்தாரு. இதுக்கு முன்னாடி சிங்கப்பெண்கள் அந்த விழாலையும் பாத்தீங்கன்னா அந்த டைம்லயும் அதே மாதிரிதான் ஏதோ ஒரு யோசனை இருந்துட்டே இருக்கு. நான் அந்த விஷயம் பேசும்போதும் நான் சொல்லியிருந்தேன், அவருக்கு பல விஷயங்கள் மண்டபத்துல ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே இங்க என்ன நடக்குதுன்றதையும் யோசிப்பாரு. நல்லா கவனிச்சுன்னா தெரியும், நிறைய பேர் ஜோன் அவுட் ஆயிட்டாரா, ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டாரா, அப்படிலாம் இல்ல. அப்படி வேற விஷயமா தான் யோசிக்கிறாரு. ஆனா இங்கேயும் அவன் திங்க் பண்ணிட்டே அதை யோசிச்சுக்கிட்டே சைட் பை சைட் இங்க நடக்கிறதையும் கவனிக்கிறாருன்றதுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா, யார் பேசி முடிச்சுன்னு உடனே அவங்களுக்கான ரியாக்ஷன் கரெக்டா கொடுக்குறாரு. கை தட்டுறதும் சரி, அவங்களுக்கு வணக்கம் சொல்றதும் சரி, தேங்க்யூ சொல்றதும் சரி, கவனிச்சு பாத்தீங்கன்னா கரெக்டா அவங்க முடிச்சதும் டக்குன்னு அவங்க பக்கத்துல அதுக்கான ரியாக்ஷன். முதல் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, மெடல் மாட்டிக்கிட்டே இருக்காரு இல்லையா ஒரு போலீஸ்க்கும். அந்த மாதிரி நேரத்துல ஒரு பெண் போலீஸ் அவங்க வந்தாங்க. அந்த பெண் காவலர் வரும்போது வந்து நின்றுட்டு அவங்க ஃபர்ஸ்ட் சல்யூட் பண்ணும்போது அதுக்கு அவரு ரிப்பீட் ஃபர்ஸ்ட் சல்யூட் பண்றாரு. மெடல் குத்துன அப்புறம் பேக் போயிட்டு திருப்பியும் செகண்ட் சல்யூட் பண்றாங்க, அதுக்கும் செகண்ட் சல்யூட் பண்றாரு. இது எல்லா தரோவா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பண்ணாங்க. இதே போல எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பெண் காவலருக்கு பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க, அந்த பெண் காவலர் ஃபர்ஸ்ட் சல்யூட் பண்ணிட்டு வந்தாங்க, மெடல் வாங்கினாங்க. பேக் போயிட்டு சல்யூட் அடிக்காம டக்குன்னு கேமரா பக்கம் திரும்பிட்டாங்க. அவங்க பேக் போயிட்டு சல்யூட் அடிப்பாங்கன்ற நம்பிக்கையில டக்கு குழந்தை மாதிரி ஒரு கையை தூக்கிட்டாரு. அப்படின்னு கை மேல மேல வந்துட்டு போனது பார்த்தது நான் நிஜமா சிரிச்சேன். ஐயோ, இந்த மனுஷன் சுயமாவே இல்லப்பா, இவர் வந்து குழந்தை மாதிரி நடந்துக்கிறாரு. அவர் தன் நிலை இதுதான் அப்படின்னு உங்க தலைமையில எப்பயுமே தூக்கி வைக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த விஷயம். ஒரு குழந்தைத்தனமான ஒரு விஷயம் அது. அடுத்த சுவாரஸ்யமான விஷயம், நாய்கள் அணிவகுப்பு, அதாவது மோப்ப நாய்களின் அணிவகுப்பு. அவங்கள அந்த ஷோ வந்து ஒரு கியூரியாசிட்டி வந்துருச்சு. ஒருத்தரையும் கவனிக்கும் போது எல்லாரும் ஒரு ரகமா வந்து ஒருத்தர் மட்டும் தனியா வந்து சல்யூட் பண்ணாம நிக்கிறதும், அவர் பாட்டு தானா நிக்கிறதும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுல திடீர்னு 2 ட்ரெயினர் ராக்கி அப்படிங்கிற அந்த ராக்கி பாய் அவரை கூட்டிட்டு வராங்க. அந்த ராக்கி பாய் கூட்டிட்டு வரும்போதே அவரு இது டாக் வளர்க்குறவங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். அவங்க எல்லாம் ரொம்ப செல்லமா கொஞ்சம் வராங்கன்னும் போது அவங்க மண்டெல்லாம் பின்னாடி போயிடும், காதெல்லாம் பின்னாடி போயிடும். அந்த மூட்லயே அவர் நடந்து வந்துட்டு இருந்தார். நடந்து வந்து ட்ரெயினர் ஏறுறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு இப்ப படி ஏறுறாரு. இவர் கூடவே சேர்ந்து ஏறி அவங்க ஏறின அப்புறம் ஒரு ஸ்டெப் ஏறி போய் உட்காந்துட்டு விஷ் பண்ண அப்படின்னும் போது விஷ் பண்ணா இருப்பாருங்க. அந்த 4 காலில் ஃப்ரண்ட்ல 2 காலை மட்டும் வச்சு விஷ் பண்ணும்போது தலைவர் ட்ரெயினரை கவனிக்கவே இல்லை. முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தா இவரு ராக்கி பாயை பார்த்து சல்யூட் பண்ணிட்டு இருக்காரு. திருப்பி ராக்கி பாய் எழுந்தாரு, திருப்பியும் ராக்கி பாய் தான் சல்யூட். அவர் வந்து பக்கத்துல இருக்க ட்ரெயினரை கண்டுக்க கூட இல்லை. அந்த பொக்கே வாங்கும்போது சிரிச்சார் அவர். அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க போற வரைக்கும் அவரையே தான் கவனிக்கிறாரு, வேற எங்கேயுமே அவர் கண்டு போல. அவரையே சிரிச்ச மாதிரி அவரோட அந்த மோட், அந்த சைலண்ட் மோட் வந்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பி மோட் மாறிடுச்சு இவங்களை பார்த்துக்குமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சிரிச்சுக்கிட்டே தான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த அவங்களெல்லாம் ரசிச்சுட்டு இருந்தார். அவங்க பண்ற சாகசங்களா இருக்கட்டும், ஒரு 3 டேபிள் போட்டுட்டு அந்த 3 டேபிள் மேல ஒருத்தர் ஒரு மாதிரி விஷ் பண்றாங்க. அந்த ஒருத்தர் மட்டும் பண்ணவே இல்லை. நான் கூட என் பொண்ணுகிட்ட சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன், பாரு இவங்க 2 பேரும் ஒழுங்கா பண்றாங்க, அவர் ஒருத்தர் மட்டும் பாரு அவங்களை பார்த்து காப்பி அடிச்சு பண்ணிட்டு இருக்காரு, அதை கூட ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறாரு. இவங்க 2 பேர் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாங்க, அடுத்தவர் அப்படியே நிக்கிறாரு. கடைசியா அவரு போயிட்டாங்களா அப்படின்னு போறாரு. அந்த மாதிரி எல்லாம் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஒத்திகை, தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணா என்ன பண்ணலாம், இதுக்கு ஒத்திகை பண்ற மாதிரி பண்ணாங்க. அந்த ஒத்திகை பண்ணும்போது அதுல நடந்த விஷயம் என்னன்னா, பாவம் எனக்கு கொஞ்சமா கியூட்டா இருந்தது அந்த ராக்கி பண்றதுலாம். ராக்கி போயிட்டு அவங்கள வந்து திசை திருப்பிச்சாமா, அதுக்கப்புறம் அங்க ராக்கி பாய் போயிட்டு அவர் திசை திருப்பிட்டாராமா, அதுக்கப்புறம் அங்க போயிட்டு அவங்கள அட்டாக் பண்ணி அவங்க கண்ணை பிடிங்கி வந்துட்டாராமா. அந்த கண்ணை வச்சு ஷூட் பண்ண மாதிரி காட்டாங்க. ஷூட் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. பட் அதுக்கப்புறம் அந்த கண்ணை தூக்க முடியாம வச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. பேசிட்டு நானும் அம்மா என் ஹஸ்பண்ட்லாம் அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது எங்க அம்மா கூட சொன்னாங்க, தாத்தாவோட கண் கூட அப்படிதான் ரொம்ப வெயிட்டா இருக்குமா அப்படின்ட்டு அவங்க டாடி அப்படி இருக்கும், தூக்கவே முடியாது எங்களால அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அது அவ்வளோ பெரிய கண், அதை தூக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அதையும் அந்த ராக்கி பாய் தூக்கி ட்ரை பண்ணி தூக்கிட்டு போறாரு. போய் அவங்க ட்ரெயினர் பக்கத்துல போயிட்டு உட்காந்துக்கிறாரு. ஸோ இந்த ஷோ அப்படி ரொம்ப அழகா முடிஞ்சுது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா
அடுத்த ஷோ பாத்தீங்கன்னா இந்த பைக் ஷோ. காவலர்கள் எல்லாம் பைக்ல வந்து ஸ்டன் பண்ற மாதிரி ஷோ. அதுல ஆய்வாளர் அன்பரசின்றவங்க, இன்ஸ்பெக்டர் அன்பரசின்றவங்க, அவங்க பண்ண ஸ்டண்ட் அல்டிமேட். அத்தனை பேர் ஆண்களுக்கு நடுவுல ஒரு பெண்ணா அவங்க வந்து பண்ண ஸ்டண்ட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இன்னொன்னு எல்லாமே ப்ரொஃபஷனல்ஸ் கீழே வெல் ட்ரெயின்டா பண்ண விஷயம். இதை பார்த்துட்டு சில பேர் அவங்க பண்றாங்கல்ல, நம்ம பண்ணலாம்னு இந்த ரோட்ல, இந்த ஈசிஆர் ரோட்ல, இந்த பிரிட்ஜ் மேல எல்லாம் சில பேர் பண்றாங்கல்ல, தயவு செய்து அதை பண்ணாதீங்க. திரும்பியும் சொல்றோம், இதுல முக்கியமான காரணம்னா ஏன் பண்ணக்கூடாது, இது தவறு, அவங்க பண்றாங்க நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா தெளிவா சொல்றேன். அவங்க பண்ணாலும் அவங்களுக்கு கீழே விழுந்து அடிபட்டாலும் அவங்கள கவனிக்க கவர்மெண்ட் இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாளைக்கு அவங்களுக்கு காம்பன்சேட் பண்றதுக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு கவர்மெண்ட்டே இருக்கு. ஏன்னா அவங்க அண்டர் ப்ரொஃபஷனல் கீழே ஒரு கண்காணிப்புக்கு கீழே இந்த ட்ரைனிங் எல்லாம் பண்றாங்க, ப்ராப்பரான ட்ரைனிங்ல பண்றாங்க. ஆனா நீங்க மதி இழந்து தயவு செய்து முட்டாள்தனமா வயசு கோளாறுன்னு தான் நான் இதை சொல்லுவேன். ஒரு ரத்தம் நினப்பு மனசுல வந்து எல்லா ரத்தம், அதனால நாங்க இப்படிதான் இருக்கும். இப்பதான் நீங்க மெச்சூரா இருக்க வேண்டிய டைம், இல்லைன்னா மெச்சூரா ஆக வேண்டிய டைம். இந்த டைம்ல நீங்க வந்து டிவியேட் ஆயிட்டு இதுதான் வந்து வீர செயல் நினைச்சிட்டு பண்ணீங்கன்னா அடிபட்டாலோ கை கால் போனாலோ இல்ல பெரிய உயிரே இழந்தா கூட உங்களுக்கு ஒரு பைசா கிடைக்காது. உங்களை வளர்த்த அம்மா அப்பாவுக்கும் நீங்க செய்யற மிகப்பெரிய கொடூரம் இது. ஏன்னா உங்களை படிச்சு பெரிய ஆளாக்கி உங்களை இதாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்க கிட்ட இந்த மாதிரி போய் ஏதோ ஒண்ணு நடக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பெரிய பாரத்தை இறக்குற, பெரிய கல்லை தூக்கி பாரங்களை தூக்கி அவங்க தலையில போடுறதுக்கு சமம். அதனால தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இது வேண்டுகோளா வைக்கிறேன் தாவேக்கா நிர்வாகியா. முக்கியமா நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஷோ நடந்துட்டு இருக்கும்போது ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு இருந்தார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்து அப்படியே போய் ஸ்லிப் ஆனார். டக்குன்னு அவர் அப்படியே ரியாக்ட் பண்ணிட்டாரு. எங்க விழுந்துட்டாரா, என்ன ஆச்சுன்னு எட்டி பாக்குறாரு. ஜஸ்ட் ஸ்லிப் தான் ஆனாரு, பட் விழல. அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஒருத்தரையும் அவ்வளவு இதுவாக கவனிச்சுட்டு இருக்காரு. கடைசியா இந்த ஷோ முடியும் போது இவங்க வந்து இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் கீழே ட்ரெயின் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா ஆய்வாளர் அன்பரசி அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஒரு பெண்ணா இவங்க செய்த வீர சாகசங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது தலைவர் அவர்கள் நார்மலா எல்லாத்தையும் இப்படி கைத்தட்டவர், அவங்களுக்கு இப்படி கைத்தட்டினாங்க. அதாவது தலைக்கு மேல கையை தூக்கி கையை தட்டினார். கவனிச்சு பாருங்க தெரியும். அடுத்த சுவாரஸ்யமான விஷயம், காவலர்களுடன் குரூப் போட்டோ. 3 குரூப்பா பிரிஞ்சிருந்தாங்க. அதுல முதல் குரூப்ல உட்காந்து போட்டோ எடுக்கும்போது போனாரு, உட்கார்ந்தாரு, போட்டோ எடுத்தாரு. அப்படி கிளம்பி போயிட்டு அடுத்த குரூப்ல உட்காந்துருக்கலாம். ஆனா எழுந்து அவருடைய மாண்பு அங்க அழகா தெரியுது, அவருடைய வளர்ப்பு தெரியுதுங்க. எழுந்து வந்து திரும்பிட்டு எல்லாரையும் பார்த்து ஒரு வணக்கம் வச்சார். அவர் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. இதுதான் இவருடைய மாண்பு. புரியுதுங்களா? பல பேர் பல விஷயமா பேசிட்டு இருக்காங்கல்ல, அது அப்படி இது இப்படின்னு. இதுதான் இவருடைய மாண்பு. திரும்பி ஒரு வணக்கம் வச்சதும் அது வரைக்கும் சீரியஸா இருந்த அந்த போலீஸ்காரங்க முகத்துல பல பேர் முகத்துல சிரிப்பு இருந்ததுங்க. ஒருத்தர் கை கட்டுறாரு, ஒருத்தர் போட்டோ எடுக்கிறாரு, ஒருத்தருக்கு அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவ்வளவு சந்தோஷம். இது வரைக்கும் எந்த சிஎமும் இப்படி ஒண்ணு பண்ணணும்னு அவசியமே இல்லை, பண்ணதும் இல்லை. அத முதலமைச்சர் விஜய் அவர்கள் மாத்தி காட்டியிருக்காரு. அவங்களுக்கு எவ்வளவு ஒரு பெரிய புத்துணர்ச்சியா இருக்கும் இந்த விஷயம்ப்பா. நமக்காக திரும்பி நம்மளே ஒரு மனுஷனா மதிச்சு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்படி பண்றாருன்னும் போது அவங்களுக்கு இன்னும் மரியாதை கூடும். எதிரியா இருந்தாலும் அவர் கீழே தலை வணங்கிதான் ஆகணும் அந்த மாதிரி சீன்ல. எனக்கு நிஜமாவே இந்த இன்ச் நான் பார்த்து ரசிச்சேன். இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி முதலமைச்சர்கள் எத்தனையோ இந்த மாதிரி ஷோக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவு அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிட்டே கிடையாது. ஏன் சமீப காலங்களில் ஒரு 6-7 வருஷமா நான் அந்த சுதந்திரம் போராட்டம் ஆகஸ்ட் 15க்கு இந்த கொடியேற்ற விழாவும் சரி, குடியரசு தினம் அன்னைக்கு கொடியேற்ற விழாவும் சரி பார்க்கறதே கிடையாது. முன்னாடி எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருக்கேன். எப்ப இந்த அரசியல் வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்போல இருந்து அது ஒதுக்கியாச்சு. ஆனா இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு அரசு நிகழ்ச்சியும் மிஸ் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோம். அவர் பங்கேற்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே மிஸ் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோம். எங்க அம்மா 65 வயது அவங்களுக்கு. அவங்க சொல்றாங்க, ஆகஸ்ட் 15 விஜயோட நாள், ஆகஸ்ட் 15 விஜய் பண்ண போறாரு, ஆகஸ்ட் 15 கொடியேற்ற போறாரு. என்ன எந்தூர்ல இருக்காங்க பாருங்க. ஸோ ஒரு குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் அவர் மாத்தி வச்சிருக்கிற விஷயம் இருக்கு பாத்தீங்களா. இந்த விஷயம்தான் அவரை இன்னும் முன்னெடுத்து, இந்த சக்தி தான் அவரை முன்ன ஓட வச்சுட்டு இருக்கு. அதே போல எதிரிகளும் அதிகமாகிட்டு தான் இருக்காங்க இந்த விஷயத்துல. அந்த எதிரிகளை நயப்புடைக்கிறதுக்கும் தவிடு பொடி ஆக்குறதும் இதே மக்களோட சக்தியும், இதே மக்களோட நம்பிக்கையும், இதே மக்களோட வேண்டுதலும். நம்ம இன்னும் அதிகமா இவருக்கு இப்ப இன்னும் சப்போர்ட்டா நிற்கணும், இன்னும் அதிகமா நம்பிக்கையை கொடுக்கணும், அவருக்கு அதிகமா நம்மளுடைய வேண்டுதல்களை வைக்கணும், அவருக்காக நம்மளுடைய வேண்டுதல்களை வைக்கணும். அவ்வளவுதான் நம்மளுடைய வேலை. அவர் நமக்காக எல்லாத்தையும் செய்வார். அடுத்த விஷயத்துக்கு வருவோம்.
இந்த காவிரி நதி நீர் பிரச்சனை. இதுக்கு முன்னாடி வீடியோல தாங்க நான் சொன்னேன், என்னங்க என்ன பண்ணுவாங்க இப்ப திடீர்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள், நாங்க உங்க கிட்ட இருந்து வர தண்ணீர் என்ன வாங்கிக்க மாட்டோம், நடுவுல ஏதோ தடுப்பு போட்டு நான் நிறுத்திட்டேன்னா உங்க ஊரு வெள்ளக்காடாயிடும். அதை நான் விரும்பல. எனக்கு ஏன் மக்களும் முக்கியம். அங்க இருக்கவங்க மக்கள் தான், இங்க இருக்கவங்க மக்கள் தான், எல்லாருமே போதும், எல்லாருக்குமே சமமா நதிநீர் வழங்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்னு நான் பேசினேன். இன்னைக்கு பார்த்தா மழை அங்க கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கு. பாத்தீங்களா, டி.கே. சிவகுமார் நேத்து என்ன பேசினாரு? நேற்றுக்கு முன்னாடி நாள் என்ன வரைக்கும் என்ன பேசினாருன்னா, ஹெலிகாப்டர்லாம் ரெடியா இருக்கு, வரட்டும், எல்லாத்தையும் ஆய்வு பண்ணட்டும். நேத்து என்ன பேச ஆரம்பிச்சா, நீங்க வராதிங்க, ஏன்னா உச்சநீதிமன்றத்துல இருந்து நீங்க மேகதாது அணை கட்டக்கூடாது, காவிரி நதிநீர் ஆணையை நீங்க தண்ணியை திறந்து விட்டே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அந்த காரணத்துக்காக நீங்க இப்ப வராதிங்க, நாங்க கேஸ் போட போறோம், அது என்னன்னு பார்த்து அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், பேச்சுவார்த்தை அதுக்கப்புறம் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்த ஆரம்பிச்சது கர்நாடகால பெரிய புயல்னா இந்த புயல் அடிக்கிறது இல்லைங்க, மழை கொட்டுன்னு கொட்டு தீர்த்துருச்சு. நான் திரும்பி மக்களுக்கு நினைவுபடுத்த, சில பேரை வந்து குத்திக்கிட்டே இருப்பாங்கல்ல, காவியும் சரி முதலமைச்சர் விஜய் அவர்களையும் சரி, அவங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறது என்ன தெரியுமா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் சாதாரணமானவர் கிடையாது. அவர் 2 வருடங்கள் தான் ஆகுது. அவர் கூட்டிட்டு வந்து முதலமைச்சர் பதவியில ஒரு சக்தி உட்கார வச்சிருக்குன்னா அது சாதாரண சக்தி கிடையாது. நான் வந்து மூட நம்பிக்கையில பேசுறேன், அந்த மூட நம்பிக்கை விஷயமா பேசுறேன்லாம் நினைக்காதீங்க. அது ஒரு மாதிரியான ஆறாங்க, அது ஒரு மாதிரியான சக்தி, அது ஒரு மாதிரியான மேனிஃபெஸ்ட். அது வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கான விஷயம். அவர் நினைச்சிருக்கிறது, அவரை சுத்தி இந்த மக்கள் நினைச்சிருக்கிறது அவ்வளவு ஸ்ட்ராங்கான விஷயம். அந்த கரூர்ல அந்த 41 பேர் நினைச்சது அவ்வளவு ஸ்ட்ராங்கான விஷயம். இதெல்லாம் அவரை தூக்கி கொண்டு போய் அந்த முதலமைச்சர் பதவியில உட்கார வச்சிருக்கு. அவர் சர்வசாதாரணமா அப்படியே விட்டுருமா? காப்பாத்தும். அவருடைய மேனிஃபெஸ்ட் என்ன? அவர் மக்களுக்காக யோசிக்கும் போது சொல்லுவாங்க இல்லையா, தனக்காக யோசிக்கும் போது நடக்காது, மற்றவங்களுக்காக யோசிச்சுப்பாரு, உடனே நடக்கும்னுவாங்க. அதுதான் இது. சோ மழை கொட்டுன்னு கொட்டி இப்ப என்ன அறிக்கை விட்டுருக்காரு? ஐயா, இப்ப வந்து நம்ம மக்களுக்கு அங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, தண்ணீர் திறக்கக்கூடாது, காவிரி நீர் திறக்கக்கூடாது அப்படின்னு. நீங்க தயவு செய்து போராட்டத்தை கைவிட்டுருங்க, நம்ம இப்ப திறக்கலன்னா நம்ம மூழ்கி போயிடுவோம். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, இந்த நிலைமை நமக்கு வேணா, இப்ப தண்ணி திறந்து விட்டே ஆகணும், அதனால திறந்துடலாம். 5000 ஆரம்பிச்சாங்க, 8000 ஆரம்பிச்சாங்க, 5000 ஆரம்பிச்சாங்க, 8000 போனாங்க, இப்ப 10,000 வரைக்கும் கண்ணாடி திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்டாலின் ஐயா அதுக்கு காலையில தான் போட்டிருந்தாரு, தனி ஆவர்த்தனம் பண்ணணும்னு நினைச்சாரு விஜய் அவர்கள். ஏன்னா இவர் போனதுமே தண்ணி திறந்து விட்டுருவாங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தாரு. இவர் போய் பேச்சுவார்த்தை நடத்தும் தண்ணி வந்துரும்னு நினைப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதே போல அன்புமணி அவர்களும் எங்கேயும் போயிட்டு வந்துட்டு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அங்க அவர் பேசுவதும் இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, இவர் போய் பேசினா தண்ணி வந்துருமா, அவங்க எத்தனை பேரை பார்த்திருப்பாங்க அப்படின்னு. இவங்க 2 பேருக்குமே நான் இப்ப பதில் சொல்ல விரும்புறேன். அவர் தனி ஆவர்த்தனம் பண்ற விஷயம் கிடையாது. தாவேக்காவும் இதுக்கு பதிலடி கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா நிர்வாகியா அவங்க சார்பா பேசுற எங்களுடைய கோவங்களும் இதுல தெரியணும்ன்றது. அவங்க தாவேக்கா சார்பா பதில் கொடுத்துட்டாங்க வீட்டுல. ஆனா அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாரு, இவங்கள மாதிரி எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க. நான் கேட்கிறேன், எத்தனை பேர் வேணா பார்த்துருக்கோம், முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்திருக்காங்களா? இல்ல பார்க்கும்போது தெரியும் அதோடைய இம்பாக்ட் என்னன்னு. அவர் போறேன்னு சொன்னாரு, வர வேண்டான்னு சொன்ன மறுநாளே என்ன ஒரு பெரிய டிசாஸ்டர் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம மக்களுக்கு நல்ல செய்தி, அவங்களுக்கு இன்னும் ஒரு நாள் அவங்க தடை போட்டாங்கன்னா அவங்களுக்கு அது கெட்ட செய்தி. இதேதான் ஸ்டாலின் ஐயா அவர்கள். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சும்மா அப்படி போட்டு தட்டி விட்டுலாம், சின்ன பையன், இவரை வந்து இப்படி ப்ரெஷர்லயே வச்சு பார்க்கணும்னு. நீங்க ப்ரெஷர்ல வைக்கிற அளவுக்குலாம் அவர் இல்லவே இல்லை. அவர் நல்ல ஒரு ஏர்பேக் உள்ள ரொம்ப சேஃபா இருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, தூக்கி ஒரு கல் மாளிகை அது மேல கல்ல போட்டா உடஞ்சிருவோம், அது கல் மாளிகையில கிடையாது, இரும்பு கோட்டை போட்டா திரும்பி அடிச்சிடும். அந்த நினைப்பு கொஞ்சம் கூட இல்லை ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு. நீ ஆவர்த்தனம் பண்றாருன்றாரு, புகழ தேடிக்கணும்னு நினைக்கிறாரு. அங்க போய் வந்து தான் வந்து இதுக்காக பண்ண புகழ தேடிக்கணும்னு நினைக்கிறாரு, என்னென்னமோ பேசுறாரு. ஐயா, நீங்க பேசுறதுக்கு 1க்கு 2 தடவை தயவு செய்து நல்லா யோசிச்சு பேசுங்க. நீங்க பண்ற தவறு தாவேக்காட்டுக்கு அழகாக ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், மத்த நேரம் எல்லாம் வந்து மியூட் மோடுக்கு போயிடுற இந்த திமுக ஆட்சியில இருக்கும்போது ஒரு சின்ன மியாவுன்னு கூட சத்தம் போடல. இப்போ ஆட்சியில இருந்து தூக்கி எறியப்பட்ட அப்புறம் மண்மொழி மானம் உரிமை எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ இது திமுக சைட்ல இருக்கிற ஐடிவி தயவு செய்து இதெல்லாம் பார்த்து கத்துக்கோங்க. அழகா அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. நீங்க போடுறதெல்லாம் ரொம்ப மொக்கையா இருக்கு, ட்வீட் போர் அடிக்குது படிக்கிறது. இந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அட்டர் ஃபிளாப் உங்களுடைய ட்வீட். இந்த வாட்டி போடுற ட்வீட் எப்படி இருக்கணும்னா அப்படியே 1க்கு 4 தடவை படிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ட்வீட் போட ட்ரை பண்ணுங்க. பார்ப்போம், மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.